வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நேற்று சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபர்ஸ்ட் யூஸு செகண்ட் யூஸு நேற்று பார்த்தோம், ஓகேங்களா? டைம் இல்லை, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் செகண்ட் யூஸோட எல்லா யூஸஸையும் இன்னைக்கு சேர்த்து ஒரே வீடியோவில் நல்ல ஒரு ஷார்ட்டனாக கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு ஃபர்ஸ்ட் யூஸ் என்னங்க? ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வழக்கமா செய்யக்கூடிய செயல்கள், இல்லைன்னா ரொட்டீன் ஒர்க். ரெண்டுமே ஒன்று தானே. நம்ம டெய்லி நம்ம என்னென்னலாம் பண்றோமோ அதை அத்தனையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். அது ஃபர்ஸ்ட் யூஸ், ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துருவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால சென்டென்ஸ் கரெக்டா மேக் பண்ண முடியும். இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் verb 1, ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட் பிளஸ் verb கூட எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ சேர்க்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்ப இந்த சப்ஜெக்ட் சொன்னோம் இல்லைங்களா, எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா நம்ம வேர்பு மட்டும் போடணும், எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா வேர்பு கூட இவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, ஐ பி யூ தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தாங்கன்னா நம்ம வேர்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதுமானது. இங்க பாருங்க, he, she, it, எனி நேம், ஏதாவது ஒரு பேர், இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தாங்கன்னா நம்ம வேர்பு ஒன்று கூட எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஐஏஎஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது வேர்பை பொறுத்து மாறுபடும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ வாங்க போலாம். பாருங்க, ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? வழக்கமா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். இப்ப பாருங்க, நான் தினமும் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, யாரு சப்ஜெக்ட்? ஐ, இவங்க தான் சப்ஜெக்ட். அவங்க என்ன செய்யறாங்களா? போறாங்க. அப்போ வேர்ப் என்னங்க போகிறதுக்கு இங்கிலீஷ்ல? கோ. அப்ப ஐ வந்தா நம்ம வேர்பு கூட எஸ் சேர்க்கணுமா வேண்டாமா? நல்லா பார்த்துக்கோங்க. ஐ வி யூ தேலாம் வந்தா வேர்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதுமானது. அப்ப ஐ கோ, நான் போறேன். எங்க போறேன்? ஸ்கூலுக்கு. ஐ கோ டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போறேன். எப்ப போறேன்? தினமும். அப்ப எவ்ரி டே, நான் தினமும் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். இது என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு, ஏன்னா அது என்னுடைய பழக்க வழக்கம். என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? நம்ம டெய்லி செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ், ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவ தினமும் படிக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷீ, படிங்கிறதா இந்த இடத்துல வேர்ப். அப்ப ஸ்டடி, ஒய் வரும் இல்லைங்களா? அந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக தான் ஐஇஎஸ் சேர்க்க போறோம். ஸ்டடீஸ். முன்னாடி பாருங்க, சாரி, சில வேர்பு கூட எஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும், சில வேர்பு கூட இஎஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும், சில வேர்பு கூட ஐஇஎஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த வேர்பு கூட நம்ம ஐஇஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க படிக்க படிக்க தான் உங்களுக்கு இது பழக்கத்துக்கு வரும். ஷீ ஸ்டடீஸ், அவ படிக்கிறா. எப்ப படிக்கிறா? தினமும் படிக்கிறா, எவ்ரி டே. அவ்வளவுதாங்க. இப்ப இதெல்லாம் அவங்களுடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷனா இருக்கலாம், இல்லை ரொட்டீன் ஒர்க்கா இருக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த செகண்ட் யூஸ் போலாமா?
இப்போ பாருங்க செகண்ட் நியூஸும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜென்ரல் ட்ரூத் ஆர் ஃபேக்ட்ஸ், பொதுவான உண்மைகள், இல்லை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, பறவைகள் வானத்துல பறக்கும், இது எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை தானே. இது பொதுவான ஒரு உண்மைகள். பறவைகள், பேர்ட்ஸ், ஓகேங்களா, பேர்ட்ஸ். இதுல வேர்ப் என்ன? பறக்கிறது, ஃப்ளை. பேர்ட்ஸ் ஃப்ளை. இங்க வந்து ப்ளூரல்ல இருக்கு, அதனாலதான் ஃப்ளை மட்டும் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, பேர்ட்ஸ் ஃப்ளை. எங்க பறக்குது? இந்த ஸ்கைல பறக்கும், இந்த ஸ்கை. அவ்வளவுதாங்க. வானத்துல பறவைகள் பறக்கும், இல்ல பறக்கும் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, இது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைகள், பொதுவான உண்மைகள். இப்ப நம்மளை பத்தின பொதுவான உண்மைகளை கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எனக்கு ஃப்ரூட்ஸ்னா பிடிக்கும். எப்படி சொல்லலாம்? எனக்கு பிடிக்கும்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ லைக். எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். இது என்ன பத்தின ஒரு பொதுவான உண்மை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. இப்ப என்ன பத்தின பொதுவான உண்மைகள் வேற என்ன சொல்லலாம்? ஐ லைக் டீ. எனக்கு டீ பிடிக்கும், அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா, அப்ப ஒருத்தவங்களை பத்தின பொதுவான உண்மைகளையும் இதுல சொல்லலாம், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைகளையும் இதுல நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இப்ப எனக்கு டீனா பிடிக்காது அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப டோன்ட், ஐ டோன்ட் லைக். இந்த லைக்குக்கும் சப்ஜெக்டுக்கும் நடுவுல டோன்ட்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறோம். ஐ டோன்ட் லைக் டீ. எனக்கு டீனா பிடிக்காது. இது என்னுடைய தனிப்பட்ட, என்னுடைய கருத்து, என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்றேன். ஓகேங்களா, பொதுவான உண்மைகள். இது என்னுடைய உண்மைகள். நம்மளோட உண்மைகளா இருக்கலாம், இல்ல மற்றவங்களோட உண்மைகளா இருக்கலாம், இல்ல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான உண்மைகள். இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். இதுதான் செகண்ட் யூஸ். Okay, got it? Shall we go to the next and third usage? பாருங்க, டைம் டேபிள், ஷெட்யூல்டு. ஓகேங்களா, அப்போ கொடுத்துருக்க பாருங்க ப்ராக்கெட்ல, ஃபார் அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் இன் தி ஃபியூச்சர். இது ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. ஆனா நம்ம எப்ப பேசலாம், எப்படி பேசலாம்? ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்மளால பேச முடியும். இதுதான் தேர்ட் யூஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? டைம் டேபிள் ஃபிக்ஸடா டைம் பண்ணி அது டைம் டேபிள் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ இந்த பீரியடு இத்தனை மணி தான் நடக்கும். ஓகேங்களா, இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு தான் வரும், இந்த ஃப்ளைட்டு இத்தனை மணிக்கு தான் போகும், இப்படி இந்த எக்ஸாம் இப்பதான் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருவாங்க. அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். இதை நம்ம பார்த்தா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயத்த நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். இதுதான் தேர்ட் யூஸ். ஓகேங்களா, இப்ப பாருங்க, அந்த பஸ் 10 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்றோம். அந்த பஸ், அப்ப பஸ்ஸுக்கெல்லாம் டைம் பண்ணி டைம் டேபிள் படி வச்சிருப்பாங்கல்ல. இந்த பஸ் இத்தனை மணிக்குனா இந்த ஊர்ல இருக்கணும், இந்த பஸ் இத்தனை மணிக்கு அந்த ஊர்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல்டு போட்டு வச்சிருவாங்க. அதுபடிதான் இது எல்லாமே போகும். ஓகேங்களா, அப்ப the bus வரும், அரை. பாருங்க, அரைங்கிறது verb, இந்த பஸ்ங்கிறது இட்டு. he she இட்டுலாம் வந்தா verb கூட நம்ம என்ன சேர்க்கணுங்க? இந்த verb கூட s ஆட் பண்ற மாதிரி இருக்கு. the bus arrives, பஸ் வரும். எத்தனை மணிக்கு வரும்? at 10 AM, காலைல 10 மணிக்கு வரும் அப்படின்னு டயத்தை சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, தேர்வு 10 மணிக்கு ஆரம்பிக்கும். இப்ப இதுவுமே ஏற்கனவே பிளான் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஆனா எப்ப நடக்க போகுது? ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. இப்ப ஃபியூச்சர்ல நடக்கிற ஃபியூச்சர் டென்ஸ்ல தானே பேசணும்னா கிடையாது. இது ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். அதுவும் பாருங்க, ஃபார் அஃபிஷியல் ப்ரோக்ராம் மட்டும்தான். ஓகேங்களா, பர்சனல் ப்ரோக்ராம் கிடையாது. இப்ப பாருங்க, தேர்வு, இந்த எக்ஸாம்ஸ், இல்லைன்னா பொதுவாகவே எக்ஸாம்ஸ்ன்னு போட்டுரும்.
எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கும், ஸ்டார்ட். ஏன் இங்க வந்து இங்க பாருங்க, இதை இட்டுன்னு சொல்றோம், இதுவுமே இட்டு தான். ஆனா நம்ம இங்க ஸ்டார்ட் மட்டும் தான் போடுறோம், எஸ் போடல. ஏன்னா இது இங்க ப்ளூரல்ல இருக்கு, அதனால நம்ம வேர்ப சிங்குலர்ல எழுதுறோம். ஓகேங்களா? இது இட்டு கிடையாது. இந்த இடத்துல தே, அவர்கள், அப்ப வந்து ப்ளூரல்ல வந்துருச்சுங்களா? இப்ப பாருங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் எத்தனை மணிக்கு? அட் 10 AM. இதெல்லாம் நல்லா கவனிங்க. ஸ்மால் லெட்டர்ல போட்டா அப்படி போடணும், கேபிட்டல் லெட்டர்ல போட்டா இப்படி எழுதணும். ஓகே, காட் இட்? Shall we go to the next sentence? Next usage பாருங்க, fourth usage. In classes of time. டைமை மென்ஷன் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்றோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அண்ட் மேலும் கண்டிஷன், நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன், இப்படி சொன்னாலும் நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். ஆனா எப்ப? டு மீன் த ஃபியூச்சரை மீன் பண்ணும் பொழுது நம்ம இந்த டைம் ரிலேட்டடா வர சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். ஓகேங்களா? ஆனா நடக்கிறது எப்ப? ஃபியூச்சர்ல தான் நடக்குது. ஆனா நம்ம பேசுறது இப்ப பேசுறோம். இப்ப பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, இஃப், as soon as, unless, when, still, after, before, இந்த மாதிரி வேர்டுலாம் நம்ம டைமை ரிலேட் பண்ணி வரக்கூடிய சென்டென்ஸ். இந்த மாதிரி நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பேசணும். அதுதான் ஃபோர்த் யூஸ். ஓகேங்களா? அப்ப பாருங்க, நீ படித்தால், நீ படித்தால், நீங்கிறது சப்ஜெக்ட்டுங்களா? யூ. படிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அந்த ஆல் அப்படின்னா இஃப். இப்ப இஃப் வந்திருக்கு பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எதை சேர்க்கணும்? இஃப் யூ. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வேர்ப் வந்துடணும். ஏன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்க்குறோம். இஃப் யூ ஸ்டடி, நீ படித்தா என்ன பண்ணலாம்? பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்றது எப்ப நடக்க போகுது? ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. அப்படி இருந்தாலுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். ஓகேங்களா? இஃப் யூ ஸ்டடி, நீ படிச்சா, யூ பாஸ் த எக்ஸாம், இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா வில் வச்சு கூட சொல்லலாம். யூ பாஸ் தி எக்ஸாம், எக்ஸாம்ஸ், நீ படிச்சினா எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணலாம். இது வந்து ஜீரோ கண்டிஷனல் சொல்லுவாங்க. இதே வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனலா இருந்தா நம்ம வந்து இஃப் கிளாஸ் அப்புறமா எடுக்கிறோம் வீடியோ, யூ வில் பாஸ் தி எக்ஸாம், இப்படியும் சொல்லலாம். இது வந்து ஜீரோ கண்டிஷனல், இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? அப்ப எதிர்காலத்துல தான் நம்ம பாஸ் பண்ண போறோம். ஆனா இருந்தாலும் நம்ம பேசுறது எப்ப பேசுறோம்? இப்ப பேசுறோம். இது டைம் ரிலேட்டட் பண்ணி பேசுறோம். அதனாலதான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசுறோம். காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, நீ நாளைக்கு வரும்பொழுது, நாளைக்கு தான் அவன் வர்றான், இனிமேதான் நடக்க போகுது. ஆனா நம்ம எப்ப பேசுறோம்? ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். இப்ப சொல்றோம், எனக்கு தெரிவி, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நீ நாளைக்கு வரும் பொழுது, அப்ப when ஆட் பண்றோம். when you வரும், வர்றதுதான் இங்கிலீஷ்ல verb. when you come, நீ வரும் பொழுது, எப்ப? நாளைக்கு. when you come tomorrow, நீ நாளைக்கு வரும் பொழுது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, இன்ஃபார்ம் மீ, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றோம். ஓகே? அப்ப ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. இருந்தாலும் அதை நம்ம வந்து எந்த டென்ஸ்ல பேசலாம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். இது ஃபோர்த் யூஸ். ஓகே, புரியுதுங்களா? ஆனா ஃபியூச்சரை தான் மீன் பண்ணுது. இருந்தாலும் நம்ம அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். Shall we go to the next sentence? Next sentence இல்ல, next usage. பாருங்க, to introduce quotation. கொட்டேஷன்னா அவர் அதை சொன்னார், இவரு இதை சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் கொட்டேஷன். அதை நம்ம கொட்டேஷனை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். இப்போ பாருங்க, a man who dares to waste 1 hour, எந்த ஒரு மனுஷன் 1 மணி நேரத்தை அவன் வேஸ்ட் பண்றானோ, டயத்தை வேஸ்ட் பண்றானோ, அவன் திரும்ப அதனுடைய நேரத்தை பெறவும் முடியாது,
அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ற ஒரு மனுஷன் வாழ்க்கையோட மதிப்பை ஒரு நாளும் அவன் புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுதான் கொட்டேஷன். ஓகே, ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுதான் பிரசன்ட் டென்ஸ். அந்த டேர் கூட இஸ் சேர்த்திருக்காங்க. ஏன்னா ஏ மேன் ஒருத்தவங்கள தான் சொல்றாங்க, சிங்குலர், அதனால வேர்பு கூட எஸ் சேர்த்திருக்காங்க. இதுதான் கொட்டேஷன். இந்த மாதிரி கொட்டேஷனை சொல்லும் பொழுது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். இது 5th யூஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 6th யூஸ். இன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆச்சரியமா சொல்லுது, ஏய் பாம்பு, இல்லைன்னா அங்க பாரு யானை வருது, இந்த மாதிரி ஆச்சரியமா சொல்லுவோம் இல்லைங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சடனா இங்க அங்க அப்படின்னு பேசுவோம்ல. இங்க பாரு பாம்பு, அங்க பாரு யானை, இங்க பாரு உன் புக்கு, இந்த மாதிரி சடனா இங்க அங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அத நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம். ஓகே, புரியுதுங்களா? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் யூஸ்டு வித் ஹியர் அண்ட் தேர். ஹியர் அண்ட் தேர் பயன்படுத்தி நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். இது 6th யூஸ். இப்ப பாருங்க, இங்க உன் நண்பன் வரான். இப்ப நம்ம வேற யாரோ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லுவோம், ஏன் இங்க பாரு உன் ஃப்ரெண்டு வரான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். இப்ப பாருங்க, here comes. Here comes யாரு? your friend. Here comes your friend. இங்க பாரு உன் ஃப்ரெண்ட் வரான். ஆச்சரியமா சொல்லணும், here comes your friend அப்படி சொல்லணும். ஓகேங்களா? அப்புறம் எப்படி சொல்லலாம்? ஏன் அங்க பாரு உன் பஸ் போகுது, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். இப்ப பாருங்க, the bus goes there. ஓகேங்களா? இந்த மாதிரி ஹியர் அண்ட் தேர் பயன்படுத்தி இம்மிடியேட்லியா நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பேசலாம். புரியுதுங்களா? shall we go to the next sentence? sorry, uses. பாருங்க, அடுத்து 7th யூஸ் பாத்தீங்கன்னா ரன்னிங் கமெண்டரிஸ். ரன்னிங் கமெண்டரிஸ்னா இப்போ இந்த கிரிக்கெட் விளையாடும் போது, ஃபுட்பால் விளையாடும் போது, கேம் விளையாடும் போது அவங்க அந்த கமெண்டரி கொடுப்பாங்கல்ல, அது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவாங்க. அப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லலாமே. ஏன்னா நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த பிரசன்ட் கண்டினியூஸ்ல தானே சொல்லணும், ஆனா சொல்ல மாட்டாங்க. இப்ப ரன்னிங் கமெண்டரிஸ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவாங்க. அதனால கவனிச்சு பாருங்க இனிமேல்ட்டு. இப்ப பாருங்க, அவர் ஒரு கோல் அடிச்சாரு அப்படின்னு சொல்றோம். அவர் ஒரு கோல் அடிச்சாருன்னு சொல்ல போறோம். அடுத்தது இத சொல்லிடலாம், அவர் he score. he வந்திருக்கிறதுனால எஸ் சேர்க்கிறோம். he scores. என்ன எடுத்தாரு? a goal. அவர் ஒரு கோல் வந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the ball. அந்த பால் வந்து அந்த கேலரியை தாண்டி போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, the ball. the ball. அந்த அந்த இந்த சுத்தி அந்த ரவுண்டு கொடுத்துருப்பாங்க, 6 அடிப்பாங்க இல்லைங்களா? அதை வச்சுக்கலாம். அந்த பால் அந்த கேலரியை தாண்டி போகுது அப்படின்னு சொல்றோம். கடந்து போகுது. இப்போ போகிறது இங்கிலீஷ்ல கோ, பால் வந்து இட்டுங்கிறதுனால நம்ம இஎஸ் ஆட் பண்றோம். the ball goes. பால் போயிட்டு இருக்கு. எதை தாண்டி? கேலரியை தாண்டி போயிட்டு இருக்கு. அப்ப பாஸ்ட். பாஸ்ட்னா கடந்து. பாஸ்ட் த கேலரி. கேலரியை தாண்டி பால் என்ன செஞ்சுட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப கிரிக்கெட், அதான் கேம்ஸ்ல நடக்கக்கூடிய கமெண்ட்ரிஸ் எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யூசேஜ் வியூடு நரேட்டிவ். வியூடு நரேட்டிவ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, தொடர்ந்து அங்க பார்த்த ஒரு விஷயத்த அப்படியே தொடர்ச்சியா சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் நரேட்டிவ். அது தொடர்ந்து நடக்கிற விஷயத்த அப்படி அப்படியே அடுத்தடுத்து நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் பஸ்ல வந்துட்டு இருக்கேன், கீழே இறங்குறேன் பாருங்க, ஐ கெட் ஆஃப் த பஸ். நான் பஸ்ஸை விட்டு இறங்கினேன்னா ஐ see 2 men fighting. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்னு தான் சொல்லுவோம்.
ஆனா நம்ம வீட்ல வந்து என்ன சொல்லணும், அத பிரசன்ட் டென்ஸ்ல இப்படிதான் சொல்லணும். நரேட்டிவ் ஸ்டோரிஸ். ஐ see two men fighting, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. a few people watch them, அத கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த போலீஸ் கம். ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம பார்த்த நிகழ்வை அடுத்தடுத்து நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, got it? Shall we go to the next usage, last usage? அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல 9 யூசஸ் இருக்குங்க. இந்த 9 சுச்சுவேஷன்லயும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நல்லா நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, certain verbs which aren't used in the ing form. certain verbs னா ஒரு குறிப்பிட்ட verb வந்து ing ஆட் பண்ண முடியாது. அப்ப அந்த ing ஆட் பண்ண முடியாத verb நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஐ நீட், எனக்கு தேவை. என்ன தேவை? ஐ நீட் சம் வாட்டர். ஐ நீட் சம் வாட்டர். இந்த நீடு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ண முடியாது. அதனால அதை நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அடுத்து ஐ லைக் ரோஸ், எனக்கு ரோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப லைக் கூடயும் ஐஎன்ஜி ஆட் பண்ண முடியாது. இப்ப ஐஎன்ஜி ஆட் பண்ண முடியாத வேர்பை நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஐ லைக் ரோஸ். வேற ஐ நோ ஹிம், எனக்கு தெரியும். யார தெரியும்? அவனை தெரியும். ஐ நோ ஹிம். இப்ப இந்த இடத்துல நோ கூடயும் ஐஎன்ஜி ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆட் பண்ணி வரும், அது ஜெரண்டா வரும், இல்லைன்னா வேற வேற மீனிங்ல வருமே தவிர வேர்பா வராது. ஓகேங்களா? ஐ நோ ஹிம், எனக்கு அவனை தெரியும். வேற ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இப்ப இந்த மாதிரி சில வேர்ப்ஸ் இருக்கு. ஐஎன்ஜி ஆட் பண்ண முடியாத வேர்ப்ஸை நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ஒரே வீடியோவில் நம்ம 9 யூசஸையும் பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருக்கும்னாலும் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதனால டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவையா பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம மிஸ்டேக்கா கேட்க விட்ட சில வார்த்தைகள் 2வது முறை பார்க்கும்போது நமக்கு நல்லா புரிய வரும். ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இந்த 9 சுச்சுவேஷன்லயும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை தாராளமா பயன்படுத்தலாம். ஓகே, தேங்க்யூ.